விரிவுரையாளரும் கவிஞரும் குமுகாய தொண்டருமான மதிப்புக்குரிய திருமதி ஸ்ரீபிரியா இராசையா அவர்களை பட்டங்களை வாழ்த்தி சிறப்பு வழங்க பணிவன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு இவருக்கு பொறுப்பாளர் அவர்கள் மதிப்பளிப்பை வழங்குவோம். நன்றி. அதே போல இந்த சால்வையை பற்றி சொல்லணும். உண்மையிலேயே பொன்னாடி என்று சொல்லுவார்கள், அன்போடு அளிக்கும் ஒரு அன்பளிப்பு. இதை போட்டவுடன் பல பேர் கலட்டி, உங்களை சொல்லவில்லை, நிறைய இடங்களில் நடக்கிறத சொல்லு, கலட்டி விடுவார்கள். எனக்கு ஒரு அறிஞர் சொன்னார், போட்டவுடன் கலட்டாதீர்கள், மாலையோ பொன்னாடையோ அன்பாக போர்க்கும் பொழுது அதை சிறிது நேரமாவது உங்கள் மீது அணிந்திருந்தீர்கள் என்றால் போட்டவர்களுக்கு மனமகளிர். ஏதோ அந்த ஆடை நிறம் பிடிக்கவில்லையோ அல்லது துணி பிடிக்கவில்லையோ கலட்டி எறிவது போல தூக்கி போட்டு விடுவீர்கள். அதனால் நான் இந்த ஆடையை போட்டுக்கொண்டுதான் பேச போகிறேன். என்னை வாழ்த்துறை வழங்க என் இரு குழந்தைகளும் கேட்டிருந்தார்கள். திடீரென்று கேட்ட ஒரு வாழ்த்துறை தான். நான் இங்கே வருவதாக இல்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு 4 குழந்தைகள். இன்று புலன் வழி தேர்வு அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரான்ஸ் மண்ணில். எனக்கு பட்டப்படிப்பு படிக்க வந்த பல குழந்தைகள் என்னுடைய குழந்தைகளாக ஆக்கிவிட்டார்கள். டினோஜன் சொன்னது போல இங்கு பேரவை குழந்தைகள் எல்லாம் தன் குழந்தைகள் என்பது போல ஒரு ஆசிரியருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் அத்தனை குழந்தைகளும் தன் குழந்தை தான். ஆக ஒரு பெரிய மனப்போராட்டம் எனக்கு. 4 குழந்தைகளுக்கும் புலன் வழி தேர்வு நடைபெற போகிறது. நான் தத்தெடுத்த அல்லது என்னை தத்தெடுத்த என் இரு குழந்தைகளுக்கும் இங்கு பட்டமளிப்பு நடைபெற போகிறது. எதற்கு போவது, எதற்கு போகாமல் விடுவது என்ற ஒரு பெரும் மன போராட்டத்தின் பின் புலன்மொழி தேர்வு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்லும். பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்று என் குழந்தைகள் இந்த மேடையில் பட்டமளிப்பு பெறப்போகிறார்கள். அவர்களுக்கு கட்டாயம் நான் இங்கு வரத்தான் வேண்டும் என்று பெருவிருப்போடு நான் வந்திருக்கிறேன். இன்று ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு தாயாகவும் தான் இந்த மேடையில் நிற்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்து கூட. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொன்னான். நானும் அவர்களை பெறாவிடினும் தாயே, ஆதனால் தன் மகனை இல்லை தன் மகன்களை பெற்றமைக்காக நான் பெருமை கொள்கிறேன். கபிடினோ இருவர்களையும் 2021ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படிப்பதற்காக வந்திருந்த போது பல விரிவுரையாளர்கள் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். அதில் நானும் ஒருத்தி. என்னுடைய வேலை சமயத்தமிழ் கல்வியும் மொழிபெயர்ப்பும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வழியில சமயத்தமிழ் இலக்கியம் கற்றுக் கொடுக்கும் பொழுது என்னிடம் ஒரு பழக்கம். நான் சிறு வயதில் இங்கு வந்தவள். கபிடினோ போல நான் 14 வயதில் பிரான்ஸ் மண்ணுக்கு வந்தவள். தமிழ் மொழிக்கு எனக்கும் பெரிய இடைவெளி. ஏனென்றால் நான் என்னுடைய கல்வியை வாழிட மொழித்தான் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் தாயை பிரிந்த குழந்தை போல என் மொழியை விட்டு வேறு மொழி கற்கும் பொழுது தாய்மொழி வழியே நான் என் கல்வியை கற்றிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஏக்கத்தை தனித்ததுதான் இந்த தமிழியல் பட்டப்படிப்பு. அதன் வாயிலாக அங்கே கல்வி கற்று பட்டம் பெற்று விரிவுரையாளராக பணியாற்ற எனக்கு, பார்த்திபனுக்கும் இன்னும் பல ஆசிரியர்களுக்கும் வாய்ப்பு கிட்டியது. அந்த வழியிலே நான் டினோ கவி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எல்லா மாணவர்களிடம் நான் கூறுவது, ஆசிரியராக இருந்தாலும் நானும் தவறு விடுவேன். எனக்கும் தெரியாத பல விடயங்கள் இருக்கக்கூடும். ஆதலால் ஏதாவது தவறாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் என்னை நீங்கள் திருத்திக் கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சமய தமிழ் இலக்கியம் கற்கிறேன். 5 மதங்களை பற்றிய இலக்கியங்கள் பேச வேண்டும். சைவம், வைணவம், இஸ்லாம், சமணம்,
பௌத்தம், கிறிஸ்தவம் என்ற 6 மதங்களை பற்றிய தமிழ் இலக்கியங்கள் பேச வேண்டும். மற்றதெல்லாம் பேசி பழகி கற்றுக் கொடுத்து விடலாம். டினோ கவியிடம் சைவத்தை பற்றி பேச முடியுமா? ஆதலால் அந்த வேளையில் தான் நான் தெரிந்து கொண்டேன் டினோ கவியிடம் இருக்கும் சைவம் சார்ந்த நுணுக்கங்களும் அறிவும். அவர்களை சொன்னேன், தயவு செய்து என் குழந்தைகளுக்கு நீங்கள் சைவம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று புலம்பெயர் மண்ணில் நாங்கள் தமிழை ஊட்டும் பொழுது மதம் என்ற ஒன்றை ஊட்டக்கூடாது. ஆனால் சைவ நெறி என்ற ஒரு அழகான நெறியை, அதற்குள் இருக்கும் அறிவியலை எங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய குழந்தைகள் இன்று வேறு மொழி கற்பதோடு வேறு மதங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மண்ணில் எப்படியோ தெரியவில்லை, பிரான்ஸ் மண்ணில் இன்று பல குழந்தைகள் வேற்றிய மதங்களை தழுவ தொடங்கிவிட்டார்கள். மொழியையும் விட்டு, மதத்தையும் விட்டு, மண்ணையும் விட்டு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் என்ற பொழுது என்னுடைய குழந்தைகளுக்கு சைவ நெறி, சைவ மதம் அல்ல, சைவ நெறியை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட வேண்டுதலுக்கு இணங்க இன்று அந்த நெறி கற்க தொடங்கி இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது, பெரிய ஆழமரமாக வந்திருக்கிறது. இந்த குழந்தைகளிடம் நான் கற்ற விடயம் பல. சிறுவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு போட்டி பொறாமை இல்லை. தன்னோடு கற்கும் சக மாணவர்களுக்கு தாங்கள் கற்காட்டிலும் கட்டுரை எப்படி எழுதுவது, ஆன்லைனுக்கு எப்படி தயார்படுத்துவது என்று சொல்லி வேலை பழுவையும் தாண்டி அவர்களுக்காக நேரம் இனக்கட்டு கற்றுக் கொடுப்பார்கள். நான் சொல்வேன், கவிடினும் உங்களுக்கு நேரம் இல்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை ஆசிரியரே, நாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் கற்பவனின் ஒரு சிறந்த பண்பு என்று சொன்ன குழந்தைகள் தான் இந்த 2 குழந்தைகளும். இன்று எங்கள் முன் இப்படி பட்டமளிப்பு விழாவோடு மிக பெரிய ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் எனக்கு அவர்கள் பெருமக்களாக தெரிகிறார்கள். அதற்காக பல ஆசிரியர்கள் இங்கு அந்த வளர்ச்சிக்கு பல ஆசிரியர்கள் துணை நின்றிருப்பீர்கள் என்ற போது மிக பெருமையா இருக்குது. காமராஜரை கேள்விப்பட்டிருக்கிறேன், உணவு கொடுத்து கல்வி கொடுத்தார் என்று. இங்கு காமராஜினிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிக பெருமையாக இருக்கிறது. உண்மையில் அந்த விடயங்கள் இப்பொழுது உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். செவிக்கு உணவில்லாத பொழுது கொஞ்சம் வயிற்றுக்கும் போடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சான்றோர்கள். ஆனால் இங்கு செவிக்கு நிறைய விருந்துகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, பசிக்கு தரமாட்டீர்களா என்ற உங்களுடைய உள்ளுணர்வு எனக்கு தெரிகிறது. ஆகவே நான் இந்த உரையை மிக வேகமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து கூற சொல்லியிருக்கிறார்கள். நான் தினமும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன், வாழ்த்திக் கொண்டே இருப்பேன். அவர்களுடைய எல்லா வளர்ச்சியிலும் நான் துணை இருப்பேன். இந்த பட்டம் மட்டுமல்ல, அவர்கள் முனைவர் பட்டம் பெற வேண்டும். வானிட மொழியிலும் தமிழ் மொழியிலும் பல கலைகளிலும் பல துறைகளிலும் அவர்கள் வளர வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை அவர்கள் வளர்க்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் அந்த வளர்ச்சி படியை நோக்கியே வளர்ந்து கொண்டிருப்பார்கள், ஏறிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு துணையாக இருந்த அத்தனை ஆசிரியர்களும் நீங்களும் உங்கள் பணிகளை தொடர்ந்து அவர்களோடு அவர்களை வளர்த்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளை அவர்கள் நன்றாக வளர்த்தெடுப்பார்கள். உண்மையிலேயே இப்படியான குழந்தைகள் பிறப்பது அரிது. என்னுடைய குழந்தைகளுக்கு கூறுவேன், கவிடினோ அண்ணா வேலைக்கு போறார்கள், வீட்டில் சமைக்கிறார்கள், தமிழ் கற்கிறார்கள், பட்டப்படிப்பு செய்கிறார்கள், நடனத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றும் இது கடினம் இல்லை, எல்லாம் செய்யலாம் என்று ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இந்த குழந்தைகள். இவர்களைப் போல அத்தனை குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக வர வேண்டும். எங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறாள், ஆனால் அவளோடு நாங்களும் வளர்ந்து செல்ல வேண்டும். தமிழ் மொழியை வளர்க்க தேவையில்லை, அவள் வளர்ந்து விட்டாள். அவள் மிகப்பெரிய பறந்துபட்ட இன்று அறிவியல் தமிழுக்குள் கூட நுழைந்து விட்டாள். சகோதரன் கூறியது போல பாரதாசன் சொன்னார், எல்லா கலைகளிலும் கலை சொற்கள் கண்டறிய வேண்டும் தமிழ் சொற்களுக்கு. அதில் கொஞ்சம் தடைபட்டுத்தான் நிற்கிறோம். ஆனாலும் இளம் குழந்தைகளே, பல்மொழி தெரிந்த நீங்கள் தான் எங்கள் மொழிக்கான கலை சொற்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். உங்கள் கையில் பணியை கொடுத்து விடுகிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அப்போது கவிடினோ அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுக்க விரும்பவர்கள் தொடர்ந்து எடுக்கலாம்.